கூடு விட்டு கூடு பாய்தல். சமம் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலில் ஆன்மா ஜீவன் பிரவேசிப்பது, அதாவது மரணமில்லாமல் அல்லது மரணத்தின் கட்டுப்பாட்டை தாண்டி ஆன்மா விருப்பப்படி உடலை மாற்றிக்கொள்ளும் திறன் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். சித்தர் மரபில் இதன் விளக்கம், சித்தர்கள் தங்கள் தவம், யோகம், பிராணாயாமம், குண்டலினி சாதனை மூலம் உடலின் மீதான பற்றை விடுவித்தார்கள். பிராணன் உயிர் சக்தி மீது முழு கட்டுப்பாடு பெற்றார்கள். அதனால் உடல் சமம் கருவி, ஆன்மா சமம் பயணி என்ற நிலையை அடைந்தார்கள். இந்த நிலை அடைந்தவர்கள் விரும்பினால் உடலை விட்டுச் செல்லலாம், மீண்டும் அதே உடலுக்கோ வேறு உடலுக்கோ பிரவேசிக்கலாம் என்று சித்தர் நூல்கள் சொல்கின்றன. சித்தர் நூல்களில் குறிப்புகள் போகர், அகத்தியர், புலிப்பாணி போன்ற சித்தர்கள் தேக சித்தி, ஜீவ சித்தி பற்றி பாடியுள்ளனர். சில கதைகளில் சீடரின் உடலில் குரு பிரவேசித்தார் என்றும், சில இடங்களில் ஒரு உடலை விட்டு சென்ற சித்தர் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் தோன்றினார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு இரண்டு பார்வைகள் உள்ளன. ஆன்மீக உண்மை, மிக உயர்ந்த யோக நிலையில் சாத்தியமான ஒரு சக்தி. உவமை, நான் இந்த உடல் அல்ல என்ற பேருணர்வை சொல்வதற்கான சின்னம். சித்தர்கள் பொதுவாக சக்தியை காட்டுவதற்காக அல்ல, அறிவை உணர்த்துவதற்காக இதை சொன்னார்கள் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இதன் மைய கருத்து, உடல் நிலையற்றது, உண்மையான நீ அதற்கு அப்பாற்பட்டவன்.